إن الحمد لله نحمده ونصلي على رسوله الأمين والصلاة والسلام على أشرف الأنبياء محمد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الذي أيدك بنصره وبالمؤمنين. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, சஹாபாக்களுடைய ஷஹீதான சஹாபாக்களுடைய வரலாறில் அலி ரலியல்லாஹுடைய மகனார் ஹசன் ரலியல்லாஹுடைய வரலாறை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். கடைசியாக நேற்றைய தினம் நாம் பார்த்தது ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் நம்முடைய தகப்பனார் அலி அவர்களுடைய கிலாஃபத்தின் போது எப்படி சீரிய முறையில் தகப்பனுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படாத வகையில் நடந்து கொண்டார் என்பதையும், இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு மத்தியிலே ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படுவதற்கு எப்படியெல்லாம் அவர் ஆரம்பம் முதலே முயற்சிகளை மேற்கொண்டார் என்பதை சுருக்கமாக பார்த்தோம். கடைசியாக அலி அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்ததற்கு பிறகு அங்கிருந்த மக்கள் எல்லாம் ஏகோபித்த முடிவின்படி ஹசன் ரலியல்லாஹு அவர்களை கலீஃபாவாக ஆக்கிறார்கள் என்பதையும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிலாஃபத் என்பது 30 ஆண்டு காலம் என்று சொன்ன ஹதீஸின்படி கணக்கு போட்டு பார்க்கும்போது குலஃபாஉ ராஷிதீன்களின் வரிசையில் 5வது கலீஃபாவாக ஹசன் இப்னு அலி அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் பார்க்கிறோம். ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி கட்டிலில் ஏறியதிலிருந்து அல்லது ஆட்சிக்கு அவர்கள் வருவதற்கு முன்னமேயே ஒரு விஷயத்தில் மிக தெளிவாக இருந்தார்கள். அது என்னன்னா, இந்த என் மகனின் மூலமாகத்தான் அல்லாஹ் முஸ்லிம்களின் 2 பெரும் பிரிவுகளுக்கு மத்தியில ஒற்றுமையை உண்டாக்குவான் என்று சொன்ன ஹதீஸை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த முன்னறிவிப்பை மனதின் அடி ஆழத்திலே வைத்து ஹசன் இப்னு அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் செயல்பட்டு வந்தார்கள். கடைசியாக ஆட்சி கட்டில் அவர்கள் ஏறியதற்கு பிறகு தம்முடைய மதிநுட்பமான அறிவை அவர்கள் பயன்படுத்தி இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு மத்தியில் ஒருங்கிணைப்பை அல்லது ஒருங்கிணைப்பு ஏற்பட வேண்டிய அதே நேரத்தில் தம்மை பைஅத் செய்து வாக்களித்த மக்களும் எந்த விதத்திலும் எரிச்சலில் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் மிக சிறப்பான முறையில் ஆட்சியை துவங்கினார். ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சியை பொறுத்தவரைக்கும் அது எப்படிப்பட்ட கால சூழ்நிலை என்றால், நாம் அறிந்த வரலாற்றின்படி சிஃபீன் என்கிற மிகப்பெரிய யுத்தம் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு இடையிலும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் இடையிலும் நடைபெற்ற அந்த காலத்திற்கு பிறகுதான் ஹசன் இப்னு அலி ஆட்சிக்கு வருகிறார். அந்த பெரிய போர் முடிவடைந்த பின்னரும் கூட மழை விட்டும் தூவானம் விடாது என்பார்களே, அதே போல் பெரிய போர்கள் நடைபெற்ற முடிந்ததற்கு பிறகும் கூட அவ்வப்போது 2 சாரார்களுக்கு மத்தியிலும் பிரச்சனைகளும் ஒரு சில சண்டை சச்சரவுகளும் வந்து கொண்டே இருந்தது. இவர்கள் அரசியல் ரீதியாக சாதாரணமாக எந்த காரியத்தை செய்தாலும் அது அவர்களுக்கு பிடிக்காத வண்ணமும், அவர்கள் எந்த காரியங்களை செய்தாலும் அது இவர்களுக்கு பிடிக்காத வண்ணமும் ஒரு சண்டை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் ஹசன் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அதனால் ஹசன் அவர்கள் ஆட்சி செய்த இந்த 6 மாத காலத்திலும் ஒரு புதிய எந்த திட்டத்தையும் ஹசன் இப்னு அலி அவர்கள் அறிவிக்கவில்லை. அவருடைய ஆட்சி காலத்துல இப்ப ஏனைய ஹலீஃபாக்களுடைய வரலாறை நாம் படித்து பார்க்கும் போது அவர்கள் பொறுப்பேற்ற நாளில் இருந்து அவர்களுடைய பொறுப்பில் இருந்தவர்கள் விலகும் வரை அநேகமான புதுமையான பல திட்டங்களை இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்தி இஸ்லாமிய சமுதாய மக்கள் வளத்தோடு வாழ நலத்தோடு வாழ பல காரியங்களை செய்தார்கள். அப்படி ஏதேனும் இவர்களுடைய காலத்திலே நடைபெற்றிருக்கிறதா என்று பார்த்தால் மிகப்பெரியதாக ஒன்றும் நடைபெறவில்லை. காரணம் என்ன? இவருடைய மைண்ட் செட், இவருடைய சிந்தனை எல்லாம் இந்த சமுதாயம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். சமுதாய மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமையே இல்லை. நாம் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டிருக்கிறோம், ஒருவருக்கு சண்டை சச்சரவுகளை இருக்கிறோம். அப்போ இவர்கள் ஒருமையாக்கப்படுவதும் ஒற்றுமையாக்கப்படுவதும் தான் நம்முடைய முதல் நோக்கம் என்கிற அடிப்படையில் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அதிலே மிக தீவிரமாக இறங்கினார்கள். எப்படி
ஹிஜ்ரி 40ஆம் ஆண்டு, அதாவது கிபி 660ஆம் ஆண்டு ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி கட்டிலில் ஏறுகிறார்கள். ஏறியதற்கு பிறகு அவர்களுடைய சிந்தனை முழுவதும் இந்த சமுதாயத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய விஷயத்தில் தான் தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தனக்கு அடுத்த கட்ட தலைவர்களாக யாரெல்லாம் அந்த சமுதாயத்தில் இருந்தார்களோ, குறிப்பாக அவருடைய தம்பி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, கைஸ் இப்னு சாத் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபிகளை எல்லாம் இந்த ஜமாத் ஒருங்கிணைப்பட வேண்டிய அந்த சிந்தனையை கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்ட ஆரம்பிக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்த உடனே என்ன செய்கிறார்கள்? இவருக்கு அடுத்த இரண்டாம் கட்ட தலைவர்களாக அறியப்படக்கூடிய தகுதியில் இருப்பார்களே, அப்படிப்பட்ட எல்லாரையும் தனிமையில் சந்தித்து இந்த சமுதாயம் ஒருங்கிணைப்பட வேண்டும், என்னை குறித்து என்னுடைய தாத்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை குறித்து செய்திகளை எல்லாம் சொல்லி அவர்களுடைய மைண்டை என்ன செய்யறாங்க? ஒற்றுமையின் பக்கம் கொஞ்சம் செட் பண்றாங்க. அப்ப அதனாலதான் நம்ம என்ன பார்க்க முடியாது, ஹசன் அவர்களுடைய ஆட்சி காலத்துல ஒரு ஆட்சி ரீதியான ஒரு பெரிய மாற்றத்தை எல்லாம் பார்க்க முடியாது. ஆனாலும் ஒரு சில காரியங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். என்ன காரியங்களை செய்தார்கள்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே எந்தெந்த மாகாணங்களுக்கு யார் யாரெல்லாம் கவர்னர்களாக நியமிக்கப்பட்டிருந்தார்களோ அந்த எல்லா கவர்னர்களுக்கும் இவர் பணி நீட்டிப்பு செய்கிறார். இஸ்லாமிய மரபை பொறுத்த வரைக்கும், ஷரியத்தை பொறுத்த வரைக்கும், கலீஃபாக்களுடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும், கலீஃபாவின் மூலம் ஒருவர் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருப்பாரேயானால் அந்த கலீஃபா இறந்ததற்கு பிறகு இன்னொரு கலீஃபா வரும்போது அவர்களுடைய நடவடிக்கைகளை கவனித்து அந்த ஆளுநர் பதவியை மாற்றுவதற்குண்டான முழு அதிகாரம் கலீஃபாவிற்கு உண்டு. ஆனால் இவர் அப்படிப்பட்ட எந்த மாற்றத்தையுமே செய்யவில்லை. இந்த மாற்றங்களை எல்லா கலீஃபாக்களும் செய்திருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய காலத்தில் நியமிக்கப்பட்ட ஆளுநர்களில் சிலரை உமர் அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். உமர் அவர்களால் நியமிக்கப்பட்ட பலரை உஸ்மான் அலி அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். உஸ்மான் அலி அவர்களால் நியமிக்கப்பட்ட சிலரை அலி அவர்களும் மாற்றியிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஆட்சி கட்டில் ஏறியதனுடைய முழு நோக்கமே சமுதாயம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்கிற அந்த ஒரே அஜெண்டாவை அவர் மனதில் வைத்து செயல்பட ஆரம்பித்ததனுடைய காரணத்தினால் அவங்க என்ன செய்யல, அலி ரலியல்லாஹு அவர்களால் நியமிக்கப்பட்ட எந்த ஆளுநர்களையும் அவர் எந்த விதத்திலும் மாற்றவில்லை. ஆனாலும் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். என்ன? இந்த அலி அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கும் இடையில் சண்டை ஏற்பட்ட காரணத்தினால், போர்க்களங்கள் உண்டான காரணத்தினால் அதிருப்தியில் சில நடுநிலை தோழர்கள் இருந்திருப்பார்களே, அவர்கள் எல்லாரையும் சந்தித்து சமாதானம் செய்து பதவியில் இல்லாதவர்களுக்கெல்லாம் பதவி கொடுத்து கொஞ்சம் சூழ்நிலையை சரிகட்டினார். அடுத்து என்ன செய்திருக்கிறார்? அந்த ஆளுநர்களுக்கு கீழ் உதவி செய்யக்கூடிய வேலையாட்களை, பணியாளர்களை அவர் சீர்படுத்தினார். ராணுவ துறையை, மிலிட்டரி துறையை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினார். ராணுவத்தில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மானியத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினார். அதே போன்று போர்க்களத்தில் கொல்லப்பட்டிருப்பார்களே அந்த வீரர்களுக்கு தரக்கூடிய மானியத்தையும் கொஞ்சம் அதிகப்படுத்தினார். இதுதான் அவர் செஞ்சார். இதை தவிர வேறு ஒன்றையும் அவர் பெரிதாக செய்யவில்லை. ஆனால் இங்கே இன்னொரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன விஷயம்? ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை தான் ஏற்படுத்தவில்லையே தவிர போர் செய்யக்கூடிய யுக்திகள் தெரிந்திருக்கக்கூடிய வீரர்களை எல்லாம் தன்னுடைய படையில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருந்தார். குறிப்பாக விரல் விட்டு எண்ணி சொல்லப்படக்கூடிய ஒரு சில வீரர்கள் அவருடைய படையில் இருக்கத்தான் செய்தார்கள். கைஸ் இப்னு சாத் இப்னு உபாதா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோளத்திலே அவர்களுடைய காலத்திலேயே சஹாபியாக இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல போர்க்களங்களில் கலந்து கொண்டவர். ஒரு சில போர்க்களங்களில் கொடியை சுமந்து சென்றவர். குறிப்பாக உமர் இப்னு கத்தாப் அவருடைய ஆட்சி காலத்தில் காதிசியா யுத்தம் வரும்போது காக்கா இப்னு அம்ர் என்று இருந்த தளபதிக்கு அடுத்த லெவலில் இருந்து இஸ்லாமிய படையை சீராக நடத்தி சென்ற ஒரு தளபதிகளில் ஒருவர் கைஸ் இப்னு சாத். அதே போன்று ஹாத்திம் இப்னு அபீ அத்தாய், மிகப்பெரிய போர் வீரர், மிகப்பெரிய போர் தளபதி. இவரும் ஹசன் அவருடைய ஆட்சி காலத்தில் முக்கியஸ்தராக இருந்தார். இது போக அவருடைய தம்பி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் எல்லாரும் முக்கிய பொறுப்பிலே இருந்தார்கள். எதற்காக இந்த விஷயத்தை இங்கே குறிப்பிடுகிறோம் என்றால், ஒரு சாரார், கவாரிஜிகளில் உள்ள ஒரு சாரார் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு
பேரிலே முஆவியாவிடத்தில் அவர் சரணடைந்து விட்டார். முஆவியாவின் ஆட்சி பலத்தை கண்டு, முஆவியாவில் இருக்கிற ஆள்பலத்தை கண்டு, முஆவியாவுக்கு இருக்கிற ராணுவ செல்வாக்கை கண்டு பயத்தின் காரணத்தினால் தான் ஹசன் என்ன செய்து விட்டார், ஆட்சியை கொடுத்து விட்டு ஒதுங்கி விட்டார் என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்கிறார்கள். அதற்குத்தான் இமாம் தபரி போன்றவர்கள் பதில் உரைக்கும் போது, உண்மையிலேயே தந்தையின் வழியில் ஹசனும் முஆவியா ரலியல்லாஹு அவர்களை ஒரு கை பார்த்துவிட்டு, அதாவது பைஅத் பெறலாம் என்கிற அந்த விஷயத்திலே உறுதியாக நின்று போரை செய்திருப்பாரேயானால் முஆவியா ரலியல்லாஹுடைய படையினர்களை வெகு சீக்கிரமாகவே வெகு எளிதாகவே அவரால் வெற்றி பெற செய்திருக்க முடியும், வெற்றி கொண்டிருக்க முடியும். காரணம், ஹசன் அவர்களுடைய படையில் மிகப்பெரிய வீரர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஹசனுடைய படையில், ஹசன் அவருடைய ஆட்சியில் அவரை ஆதரிக்கக்கூடியவர்களில் பெரும்பாலானவர்கள் போர்க்கலையில் தேர்ச்சி பெற்றவர்கள், போர் மரபில் போர் யுக்தியை பயன்படுத்தக்கூடியதில் தேர்ச்சி பெற்றவர்கள். இவருடைய ஆட்சி காலத்திற்கு முன்பு கலீஃபாவாக இருந்தார்களே, அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பல வெற்றிகளை அவர்கள் எல்லாம் என்ன செய்தவர்கள், வெற்றிகள் வருவதற்கு காரணகர்த்தாவாக திகழ்ந்தவர்கள். அப்போ போர் செய்து முஆவியா ரலியல்லாஹு அவர்களை அடக்க வேண்டும் என்று ஹசன் அவர்கள் நினைத்திருந்தால் கட்டாயம் அவர்கள் செய்திருப்பார்கள். ஆனால் இயல்பிலேயே சாதுவான குணம் கொண்ட ஹசன், இயல்பிலேயே சமாதான போக்கு கொண்ட ஹசன் அவர்கள் சமாதானத்தை விரும்பிய காரணத்தினால் தான் தன்னிடத்தில் படை இருந்தும், தன்னிடத்தில் ராணுவ சக்தி இருந்தும், தன்னிடத்தில் மக்கள் செல்வாக்கு இருந்தும், தன்னிடத்தில் வீர தீர தளபதிகள் இருந்தும், தன்னிடத்தில் பெருமானார் காலத்திலேயே பயிற்சி பெற்ற தளபதிகள் இருந்தும் அந்த போரை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் செய்தார்கள். சமாதானத்தையே விரும்பி கடைசியில் சமாதானத்தையும் அவர்கள் நிலைநாட்டினார்கள். இங்க அவருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அலி ரலியல்லாஹு அவர்களை ஆதரிக்கிறோம் என்கிற பேரில் இருந்த ஷியாக்கள் அவர்களிடத்திலே ஒரு கொள்கை இருந்தது. அந்த நேரத்தில் இருந்த கொள்கை என்ன கொள்கை? அலி அவர்கள் இறந்ததற்கு பிறகு மீண்டும் இந்த பூமிக்கு அவர் திரும்புவார். அவர் மபூஸ் என்றால் இறை தூதருக்கு ஸ்தானமான அந்தஸ்தை கொடுத்துவிட்டு இறை தூதரை விட அதிகமாக மதிப்பது. இறை தூதரை விட அதிகமாக மதிப்பது என்ன? ஈசா நபி எப்படி இறங்கி வருவாரோ, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் எப்படி மீண்டும் வருவாரோ, அதே போன்று இப்போது மரணித்திருக்கிற அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு மபூஸ், இறைவனால் அனுப்பப்பட்டிருக்கிற ஒரு தூதர். இப்போது அவர் இறந்திருக்கிறாரே, அவர் இறக்கவில்லை, மீண்டும் என்ன செய்வார், இந்த பூமிக்கு வருவார். மீண்டும் அவர் இந்த பூமிக்கு வந்து அநியாயம் செய்யக்கூடிய மக்களை எல்லாம், அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக ஆட்டம் போடுகிற மக்களை எல்லாம் இவர் அடக்கி வைத்து நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டுவார் என்று ஒரு பொய்யான ஒரு தகவலை அந்த ஷியாக்கள் அலி அவர்களின் ஆதரவாளர்கள் என்று காட்டக்கூடியவர்கள் பரப்பி வந்தார்கள். இந்த செய்தி இவருக்கு வருது. யாருக்கு? ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு. சமாதான பாதையில் போய் கொண்டிருக்கிற ஹசன் அவர்களை உரசி பார்க்கிற விதத்தில் இஸ்லாமிய ஷரியத்திற்கு மிக எதிரான ஒரு கொள்கை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். என்ன கொள்கை அது? மறுஜென்ம கொள்கை. ஒருத்தர் இறந்தவரே திரும்ப இந்த பூமிக்கு வருவார் என்றால் என்ன அர்த்தம்? மறுஜென்ம கொள்கை இஸ்லாமிய ஷரியத்திற்கும் தௌஹீதிற்கும் முரணானது. அப்போது இந்த செய்தியை அவரிடத்தில் ஒரு சிலர் எத்தி வைக்கிறார்கள். எப்படி எத்தி வைக்கிறார்கள்? அன்ன அலியன் மதுஊசுன் கபல யௌமில் கியாமா, இப்போது இறந்ததாக கருதப்படுகிற அலி அவர்கள் மதுஊஸ், இறைவனால் அனுப்பப்பட்டவர், அவர் மீண்டும் கியாமத் நாளுக்கு முன்பு இந்த பூமிக்கு வருவார். அப்போது உடனே அலி அவர்களுக்கு புதல்வர் ஹசன் அவர்கள் சொல்கிறார்கள், கதபு அல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவர்கள் பொய் இருக்கிறார்கள். மா ஹாவுலாய் பிஷிஆ, அவர்கள் உண்மையில் அலி அவர்களுக்கு ஆதரவானவர்கள் அல்ல. லவ் அலிம்னா அன்னஹு மபூஸ், அவர் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர் என்பது உண்மையாக இருக்குமாயானால் மாசபஜ்னா நிசாஹு, அவருடைய பெண்களை அவர் மணமுடித்திருந்த மனைவியரை யார் மணமுடித்திருக்க மாட்டார்கள். அதாவது அலி அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாமல் ஏனைய மனைவிமார்களை கல்யாணம் பண்ணியிருந்தாங்களே, அலி அவர்கள் இறந்ததற்கு பிறகு அவர்களை ஏனைய தோழர்கள் திருமணம் செய்திருக்கிறார்கள். அப்போ ஒருவர் இறை தூதர் என்றால் இறை தூதரின் மனைவிமார்கள் யாரு? மூமின்களுக்கு யாருங்க? தாயார்கள். அவர்களை திருமணம் செய்வது கூடாது. அப்போ ஹசன் இப்னு அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் சொல்கிறார்கள், அலி ஒரு இறை தூதராக இருந்திருப்பாரே, ஆனால் அவருடைய மனைவிமார்களை யாரும் திருமணம் செய்திருக்க கூடாது. அப்போ அலி அவர்களுடைய மனைவிமார்களாக இருந்தவர்களை இப்போது
அடுத்து என்ன நடக்குது? இன்னொரு முக்கியமான விஷயத்தை இங்க நம்ம சொல்லணும். என்ன? ஹசன் அலி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியில் இருக்கின்ற காலத்தில் சமாதான கொடியை நிலைநாட்டுவதற்காக பல காரியங்களை செய்தார்கள். செய்து சமாதானத்தையும் உண்டாக்கினார்கள். சமாதானம் உண்டாக்கியதற்கு பிறகு ஆட்சி பொறுப்பை முஆவியா அவர்களிடத்தில் இவர்கள் ஒப்படைத்து விட்டு என்ன செய்து விட்டார்கள்? மதீனாவில் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள். அதுவும் மக்காவிற்கும் சென்றார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இல்மை தேடிக் கொள்வதற்காக தன்னை விட மூத்த தோழர்கள் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் இருந்தெல்லாம் அமர்ந்து மார்க்க கல்வியை தேடினார்கள். இறுதியில் இவர்கள் கொல்லப்பட்டதை பொறுத்த வரைக்கும் ஷஹீது தான் இவர். ஆனால் போர்க்களத்தில் சென்று இவர் கொல்லப்படவில்லை. உஸ்மான் அலி அவர்களை போல் வீட்டிலே இருக்கும் போது பலர் வந்து இவரை வெட்டி சாய்க்கவில்லை. இவரை எப்படி நாம் ஷஹீத் என்று சொல்கிறோம் என்றால், விஷம் கொடுத்து கொல்லப்பட்டவர் ஹசன் அலி அல்லாஹ். அது ஒரு முறை இருமுறை அல்ல. இந்த ஹவாரிஜிகளால், யாரு? இந்த முர்ஜியாக்களால், இஸ்லாமிய எதிரிகளால், இந்த ராஃபிதிகளால் என்ன செய்திருக்கிறார்கள்? பலமுறை விஷம் கொடுக்கப்பட்டு ஹசன் அலி அவர்கள் பலமுறை விஷயத்தை உண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுத்தான் இறுதியில் அந்த விஷம் கலக்கப்பட்ட உணவை சாப்பிட்டதனால் தான் அவர்கள் இறந்தார்கள். அதனால்தான் இஸ்லாமிய உலகம் அவரை ஷஹீத் என்று சொல்லுகிறது. இந்த விஷயத்தை இவருக்கு யார் கொடுத்தது அப்படிங்கிறது பார்க்கும்போது அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத் கொள்கையில் இருக்கிற உலமாக்கள் எல்லோரும் ஆதாரத்தோடு சொல்லுகிறார்கள், இந்த விஷயத்தை இவர்களுக்கு கொடுத்து இவரை சாகடித்ததை பொறுத்த வரைக்கும் யார்? இந்த ஹாரிஜியாக்கள். அலி அவர்களை யார் கொலை செய்தார்களோ அதே கூட்டம் தான் இவர்களுக்கு விஷம் கொடுத்து கொலை செய்தார்கள். ஆனால் இந்த ஷியாக்களோ என்ன செய்தார்கள் தெரியுமா? அலியின் படையில், ஹசனின் படையில் இருந்த ஒருவர் அஷ்அஸ் இப்னு கைஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் முஆவியாவிடத்திலே சம்பந்தம் வைத்துக் கொண்டு, முஆவியாவிடத்திலே ஒரு தொடர்பை வைத்துக் கொண்டு, எந்த அளவுக்கு என்றால் இந்த அஷ்அஸ் இப்னு கைஸ் என்பவருடைய மகளை ஹசன் அலி அவர்கள் மனம் முடித்திருந்தார்கள். இவன் சொல்ற கதை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க, உண்மைதான். கணவன் மனைவியாக வாழ்ந்தது உண்மைதான். ஆனால் என்ன கதை அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால், இந்த அஷ்அஸ் இப்னு கைஸ் அவர்களுடைய மகளை அலி அவர்கள் திருமணம் செய்திருந்தார்களே, திருமணம் செய்திருந்த காலத்திலேயே முஆவியா இந்த அஷ்அஸோடு தொடர்பு கொள்கிறார். தொடர்பு கொண்டு பேசுகிறார். என்ன பேச்சுவார்த்தை? அஷ்அஸ், உங்களுடைய மகளை ஹசன் கல்யாணம் செய்திருக்கிறாரே, ஆனால் உங்கள் மகனின் மூலம் நீங்கள் ஹசனுக்கு விஷம் கொடுத்து ஹசனை நீங்கள் கொன்றுவிட்டால் என் மகன் யசீதுக்கு உங்கள் மகளை நான் கல்யாணம் செய்து ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை உங்களுக்கு நான் தருவேன் அப்படின்னு இவர் வாக்களித்ததாகவும், அந்த வாக்கை இவர் நம்பியதாகவும், அந்த வாக்கை இவர் நம்பி ஹசன் அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வதை போல் தன் மகளின் மூலமாகவே ஹசன் அவர்களுக்கு விஷம் கொடுத்து கொண்டதாக செய்திகள் சொல்லப்படுகிறது. ஆனால் இது முற்றிலும் தவறு. இது தவறு என்பதை எப்படி புரிந்து கொள்கிறோம்? அஷ்அஸ் இப்னு கைஸ் ஹசன் அலி அவர்கள் இறப்பதற்கு முன்பே இறந்து விட்டார். எந்த அளவுக்கு இருக்கிறாரு? அலி ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டு 40 தினங்களுக்கு பிறகு, 40 தினங்கள் தான் ஆகுது, அதுக்கு அப்புறம் இந்த அஷ்அஸ் இப்னு கைஸ் என்பவர் கொல்லப்படுகிறார், இறந்து விடுகிறார். இறந்தது மட்டுமில்லாமல் இவருக்கு தொட வைத்தது யார் என்று கேட்டால் ஹசன் அலி அல்லாஹ். அப்போ இவருக்கு எதிரானவராக அவர் இருந்திருந்தால் இவருக்கு இவர் தொலை வைத்திருக்க முடியுமா? அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் புரிந்து கொள்ள வேண்டும்? ஹசன் அலி அவர்கள் சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று என்னென்ன நடவடிக்கைகளை எல்லாம் எடுத்தார்களோ எல்லா நடவடிக்கைகளுக்கும் ஒரு தவறான அர்த்தத்தை கற்பிப்பதற்காக, அந்த நடவடிக்கைகள் அனைத்தையும் பொய்ப்படுத்துவதற்காக இந்த ஷியாக்களும் ஹாரிஜிகளும் பலவிதமான முயற்சிகளை செய்து ஹசன் அவர்களுக்கும் முஆவியா அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கலங்கத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிகள் செய்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம், இவர்கள் சொல்லக்கூடிய பொய்யை யாருமே நம்ப முடியாத அளவிற்கு இவர்கள் சொல்வது பொய்யும் புரட்டும் தான் என்பதை இந்த உலக மக்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் தான் அலி அவர்கள் இறந்த 40வது நாளிலேயே இவரும் இறக்கிறார். இறந்தவருக்கு ஹசன் அவர்களே என்ன செய்கிறார்? தொடர்பு வைக்கிறார். அப்போ முஆவியா ரலியல்லாஹு அவர்களால் ஏவப்பட்டோ இந்த ஹசன் அவர்களுடைய மனைவியாக இருந்த அந்த பெண்மணியின் சதியாலவோ என்ன செய்யப்படவில்லை? ஹசன் அவர்கள் கொல்லப்படவில்லை. மாறாக ஹாரிஜியாக்களால், அதுவும் தன்னுடைய தகப்பனை எந்த கூட்டம் கொன்றதோ அதே கூட்டத்தினால் தான் ஹசன் அவர்களும் விஷம் வைக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அதை இன்ஷா அல்லாஹ் இறுதியில் விளக்கமாக பார்க்கலாம். இப்போ ஆட்சி கட்டளைக்கு வந்த ஹசன் எப்படிப்பட்ட அடிப்படையில் சமாதான கொடியை நிலைநாட்டினார் என்றால் அவருடைய பதிலுட்பத்தை பயன்படுத்தி நிலைநாட்டினார். முதலில் தன்னுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் நல்ல பெயர் பெற்றார். ஏன்னா அவர் ஆளுநர்களை மாற்றவில்லை, அதிரடியாக எந்த விதமான திருப்பங்களை உண்டாக்கவில்லை, அமைதியான முறையில் இருந்து மக்களுக்கு மத்தியில் ஒரு
ஆட்சியை செய்தார். மதீனாவிலிருந்து ஒரு மனிதர் வந்தார். அலி அவர்கள் உயிரோடு இருக்கும் போது அலி அவர்களை பற்றி தப்பும் தவறுமாக பேசினார். பேசியவுடன் அலி அவர்கள் மீது முகப்பத் வைத்திருந்த சில பேர் அவர் வைத்திருந்த வாகனத்தை பிடுங்கிவிட்டு அவரை காயம் ஏற்படும் வரை அடித்து விடுகிறார்கள். அவர் வாகனமும் இல்லாமல் வசதியும் இல்லாமல் அல்லல் படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. யாராவது விட மாட்டாங்க. ஆட்சி தலைவரையும் அதுவும் பெருமானாரின் மருமகனாக இருந்த அலி அவர்களை பற்றி தப்பும் தவறுமாக அவதூறாக பேசினால் அவருக்கு அந்த மக்கள் தண்டனை கொடுத்து வைத்திருந்தார்கள். பிற்காலத்தில் ஹசன் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது இந்த மனிதர் மீண்டும் மதீனாவுக்கு வருகிறார். மதீனாவுக்கு வந்து தன்னுடைய நிலைமையை மக்களிடத்தில் எடுத்து காட்டி, தன்னுடைய நிலைமையை மக்களிடத்தில் எடுத்து சொல்லி, இப்படி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னிடத்திலே வசதி வாய்ப்பு இல்லை, என்னிடத்திலே வாகனம் இல்லை, என்னிடத்திலே வசதி இல்லை, எனக்கு யாராவது உதவி செய்யுங்களேன் என்று கேட்கிறார். உடனே இருக்கிற மக்கள் சொல்கிறார்கள், இப்போது ஹசன் தான் கலீஃபாவாக இருக்கிறார், நீங்கள் ஹசனிடத்திலே சென்று கேளுங்களேன், அவர் உங்களுக்கு தருவார் என்று. உடனே இவர் சொல்கிறார், இந்த ஹசனாலும் இந்த ஹசனின் தந்தையாலும் தான் என்னுடைய நிலை இப்படியானது, நான் போய் எப்படி அலியின் மகன் ஹசனிடத்திலே கேட்க முடியும்? இல்லை, நீங்கள் போய் கேளுங்கள், அவரால் மட்டும்தான் உங்கள் நிலைமைகளை சரி செய்ய முடியும் என்று சொல்கிறார்கள். உடனே அந்த மனிதர் யார்? தந்தையை திட்டிய மனிதர், தந்தைக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்த அந்த மனிதர் ஹசனுடைய அந்த இடத்திற்கு வருகிறார். ஹசனுடைய இடத்தில் வந்து அவருடைய ஆட்களிடத்திலே போய் பேசுகிறார். இந்த மாதிரி உங்கள் கலீஃபாவின் இடத்திலே சொல்லி எனக்கு உதவி செய்யும்படி சொல்லுங்கள் என்று. உடனே இருக்கிற மக்கள் நேராக ஹசனிடத்திலே வந்து ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்கள் தகப்பனை தப்பும் தவறுமாக பேசி ஒரு மக்களிடத்தில் அடிவாங்கி வாகனத்தை வசதியை விழுதா தெரியுமா? அவர் உங்களிடத்தில் மீண்டும் வந்திருக்கிறார். எதற்கு வந்திருக்கிறார்? இது போன்று அவருடைய வாகனத்தை அவர் மீண்டும் பெற, வசதியான வாழ்க்கையை பெற, பொருளாதார உதவியை தேடி உங்களிடத்திலே வந்திருக்கிறார் கொஞ்சம் என்று சொல்லுகிறார்கள். இதை கேட்டவுடன் ஹசன் அவர்கள், தந்தையை திட்டிய மனிதர் தானே, தந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்திய மனிதர் தானே என்று எந்த விதத்திலும் அவர் சிந்திக்காமல் உடனே வந்தவர் கேட்ட அத்தனை பொருட்களையும் தருவதற்கு ஆணையிடுகிறார். உடனே பக்கத்தில் இருக்கிற சில பேர், அலியின் மீது முகப்பத் வைத்திருந்த சில பேர், அமீருல் முஃமினீன் ஹசன் அவர்களே, உங்கள் தந்தையை திட்டிய மனிதருக்கா நீங்கள் தருகிறீர்கள், உங்கள் தந்தைக்கு அவப்பெயர் ஏற்படுத்திய மனிதருக்கா நீங்கள் உதவி செய்கிறீர்கள் என்று சொன்னபோது ஹசன் அவர்கள் சொன்னார்கள், அஃபலா அஷ்தரி எழுதி மின்ஹு பிசாதின் வராகிலா, என்னதான் என் தந்தையை பற்றி அவர் தப்பாக பேசியிருந்தாலும் அவரிடத்திருந்த வாகனத்தை பிடுங்கியது தவறு, அதற்கு நான் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டுமே என்று பயப்படுகிறேன், அதனால் தான் நான் கொடுத்தேன் என்று சொல்லி தனக்கு தீங்கிழைத்தவர்களுக்கு கூட நன்மை செய்யக்கூடிய நல்ல மனிதராகத்தான் ஹசன் இப்னு அலி இப்னு அபி தாலிப் திகழ்ந்தார். இதெல்லாம் அவருக்கு இவர் நல்ல மனிதராக திகழ்ந்திருக்கிறார் என்றால், எந்த முஆவியா ஹசனுக்கு எதிரானவர், அலிக்கு எதிரானவர் என்று ஷியாக்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்களோ, அதே முஆவியா ஒரு கட்டத்தில் ஹசன் இப்னு அலியை பற்றி எந்த அளவிற்கு பாராட்டி பேசியிருக்கிறார் என்கிற செய்தியையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தியை தாரீக் இப்னு அஸாகிர் என்கிற நூலில் இமாம்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார். என்ன செய்தி? ஒரு நாள் முஆவியா தன்னுடைய அவையிடத்தில் இருக்கும்போது, குறிப்பாக தனக்கு பக்கத்தில் அம்ர் இப்னு அஸ் அவர்கள் இருக்கும்போது ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வி? உலகத்தில் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களில் தந்தையால், தாயால், பாட்டனாரால், பாட்டியாரால், மாமனால், அதே போன்று மாமியால் சிறந்த மனிதர் யார்? ஒரு கேள்வி. என்ன அர்த்தம்? யாருக்கு வாய்க்கப்பட்ட தாய், தந்தை, தாத்தா, பாட்டி, மாமன், மாமி என்று குடும்ப உறவுகள் இருக்கிறது, இந்த குடும்ப உறவுகளை பெற்றதில் இப்போது உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் சிறந்தவர் யார்? இது உண்மையிலேயே நல்ல கேள்வி. ஏன்? சில பேர் மகன் யோக்கியனாக இருப்பான், அப்பா யோக்கியனாக இருப்பான். சில வீட்டில் தந்தை மிக சிறந்தவனாக இருப்பான், மகன் கேவலமானவனாக இருப்பான். ஒரு சில வீட்டில் தந்தையும் மகனும் நல்ல முறையில் இருப்பார்கள், தாயோ மகா கேட்டவளாக இருப்பார். ஒரு சில வீட்டில் தாயும் தந்தையும் பிள்ளைகளும் நல்லவர்களாக இருப்பார்கள், ஆனால் தாத்தாவும் பாட்டியும் கேவலமானவர்களாக இருப்பார். இப்படி வீட்டிற்கு வீட்டு அது வெரைட்டியாக. இவர் கேட்கிறாரு, எந்த குடும்பத்தில் எல்லா உறுப்பினர்களும் சிறந்த முறையில் பெற்ற ஒரு மனிதர் யார்? யாருக்கும் பதில் சொல்ல தெரியாது. யாராருக்கு ஏன்னா யோசிச்சு பாக்குறாங்க. அவரை சொன்னா அவங்க அப்பா சரியில்லை, இவரை சொன்னா அம்மாக்காரி சரியில்லை, சரி ரெண்டு பேரையும் சொன்னா அவங்க அப்பனா தான் சரியில்லை, அவங்கள சொன்னா பிள்ளைங்க தருதலை, இப்படி என்ன செய்யறாங்க? யாரும் யாருடைய பேரையும் சொல்லவில்லை. இவரே அந்த வினாவிற்கு விடையும் சொல்கிறார். இப்படி ஒரு சிறப்பை பெற்ற ஒரே மனிதர் ஹசன் இப்னு அலி. சொல்லிட்டு ஆதாரத்தை எடுக்கிறார். என்ன ஆதாரம்? ஹசன் சிறந்தவர், அவருடைய தந்தை அலி சிறந்த மனிதர், அவருடைய தாயார் ஃபாத்திமா சிறந்த பெண்மணி, அவருடைய பாட்டனார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே தேவையில்லை, அவருடைய பாட்டியார் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அவருடைய சிறிய தகப்பனார் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய மாமி உம்மு ஹானி பின்த் அப்துல் முத்தலிப்
அதை கொண்டுதான் அந்த பெருமை இருந்ததால் தான் இப்லீஸ் சபிக்கப்பட்டார். பேராசை என்பது மனிதனுடைய மனதிற்கு அது எதிரானது. அது இருந்ததால் தான் ஆதம் நபி சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். பொறாமை என்பது மிக மிக கெட்ட குணம். அதுதான் நம்மிடத்திலே சைத்தானிய குணத்தை தூண்டக்கூடியது. அந்த பொறாமை என்கிற குணம் இருந்ததால் தான் காபீல் ஹாபீலை கொன்றார் என்று 3 விஷயத்தை சொல்றார். ஹசன் அலியோட உரையில ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடாத விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பெருமை, அடுத்து என்னது பேராசை, அடுத்து என்னது பொறாமை. இந்த 3 உங்களிடத்தில் இருக்கக்கூடாது. பெருமை ஏன் இருக்கக்கூடாது? பெருமை இருந்ததால் தான் ஷைத்தான் தனக்கு கிடைத்த வளமான வாழ்வை இழந்து சபிக்கப்பட்டவனாக, ஷைத்தான் ரஜீம் விரட்டி அடிக்கப்பட்டவனாக ஆனார். பேராசை ஏன் இருக்கக்கூடாது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் வாழக்கூடிய வளமான வாய்ப்பை பெற்றார். ஆனால் இந்த எந்த கனியை சாப்பிடக் கூடாது என்று அல்லாஹ் தடுத்தானோ அதை சாப்பிட்டால் தான் உங்களுக்கு மரணமே இல்லாத நிலையான வாழ்வு என்று ஷைத்தான் சொன்ன ஆசை வார்த்தைக்கு நம்பி நிரந்தரமாக வாழ வேண்டும் என்று பேராசைப்பட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கனியை புசித்ததன் விளைவு, பேராசை அவரிடத்திலே இருந்ததன் விளைவு சொர்க்கத்திலிருந்து இறங்கி வந்தார். அடுத்து என்ன இருக்கக்கூடாது? பொறாமை இருக்கக்கூடாது என்ற காபீல் ஹாபீல். காபீல் ஹாபீல் ஆதம் நபிக்கு பிறந்த 2 வாரிசுகளில் காபீல் என்பவன் ஹாபீலை கொன்றான். எதற்காக? காபீலுக்கு ஒரு தங்கை, ஹாபீலுக்கு ஒரு தங்கை. அந்த நேரத்தில் இருந்த ஷரியத்தை பொறுத்த வரைக்கும் காபீலுக்கு அடுத்து பிறந்த தங்கையை ஹாபீலும், ஹாபீலுக்கு அடுத்து பிறந்த தங்கையை காபீலும் கல்யாணம் செய்ய வேண்டும். ஆனால் இந்த காபீலுக்கு அடுத்து பிறந்த தங்கை ஹாபீலின் தங்கையை விட மிக அழகானது இருந்த காரணத்தினால், இல்லை இந்த பெண் எனக்குத்தான் வேண்டும், எனக்கு பிறகு பிறந்தவள் உனக்கு தரமாட்டேன் என்று ஹாபீலின் மீது பொறாமைப்பட்டு அவனை என்ன செய்தான்? கடைசியில் கொலையே செய்தான். கொலை செய்ததன் விளைவு அல்லாஹ் என்ன சொன்னான்? இன்றைக்கு அவன் செய்த ஒரு கொலையின் விளைவு கியாமத்து நாள் வரை நடைபெறக்கூடிய எல்லா கொலைகளுக்கும் என்ன இருக்குது? அவனுக்கு பங்கு இருக்கிறது என்று இஸ்லாமிய உரையை நிகழ்த்தினார். ஆனால் ஷியாக்கள் என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? ஹசன் அவர்களுடைய முதல் உரை முஆவியாவை பற்றி மிகவும் கடுமையான முறையில் விமர்சித்து, அஹ்ல பைத்துகளாக எங்களை அனாதையாக்கியவர் முஆவியா, அஹ்ல பைத்துகளாக அஹ்ல பைத்துகளாகிய எங்களை எங்களுடைய மானத்தோடு விளையாடியவர் முஆவியா என்றெல்லாம் அவர் பேசியதாக தப்பும் தவறுமாக செய்திருக்கிறார்கள். இப்படி அவர் நிகழ்த்திய முதல் உரையில் இருந்து அவருடைய ஆட்சி காலம் 6 மாத காலமும் மிகவும் தூய்மையான முறையில் நடைபெற்றிருந்தது சகோதரர்களே. இப்போ அவர் எப்படி அந்த ஒற்றுமையை ஏற்படுத்தினார்? பிரிந்திருந்த சமுதாயத்தை, சண்டைகளிலும் சச்சரவுகளிலும் போர்க்களங்களிலும் உணர்ந்து கொண்டிருந்த சமுதாயத்தை ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அவர்கள் எப்படி ஒருங்கிணைத்தார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முன்னறிவிப்பை எப்படி நிறைவேற்றி காட்டினார் என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். ஹசன் அவர்கள் செய்த இந்த காரியம் வரலாற்று ஆய்வாளர்களால் எப்படி பார்க்கப்படுகிறது தெரியுமா? உஸ்மான் பின் ஆட்சி காலத்தில் குர்ஆனை அவர் ஒன்று சேர்த்ததை போல், அபூபக்கருடைய ஆட்சி காலத்தில் முர்த்ததுகளுக்கு எதிராக அவர் போரிட்டதை போல், எப்படி முர்த்ததுகளுக்கு எதிராக அபூபக்கர் செய்த அந்த நடவடிக்கை ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறதோ, உஸ்மானுடைய ஆட்சி காலத்தில் என்னதான் ஃபித்னா ஒரு பக்கம் இருந்தாலும் குர்ஆனை ஒன்று சேர்த்து என்ன செய்திருக்கிறார்? அவர் ஏனைய மக்களுக்கு ஸிராத் எடுத்து விநியோகித்த அந்த விஷயம் மிகப்பெரியதாக பாராட்டப்படுகிறதோ, அதே போன்று ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய
இந்த பேச்சு ஹசன் அவர்களிடத்தில் மட்டும் முஆவியா அனுப்பிய தூதுவர் பேசினார். என்ன பேசினார்? முஆவியாவிடத்திலே சென்று அவர் பேசிய விஷயம், நீங்கள் சப்படி சமாதானம் நாம் இருவரும் ஆகிவிட்டால் நாம் இருவரும் கலந்து பேசி ஒரு முடிவெடுத்து இந்த சமுதாய மக்களுக்கு மிக சிறந்த ஒரு ஆட்சியை தருவோம், இந்த சமுதாய மக்களுக்கு ஒரு நன்மையை நாம் நாடுவோம், நாம் சமாதானமாகி விடுவோம் என்கிற அடிப்படையில் தன்னுடைய ஒரு பணியாளரை, ஒரு தூதுவரை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஹசனிடத்திலே அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறார் என்கிற செய்தியை அம்ர் இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ் என்பவரின் மூலம் அறியப்படுகிறது. இந்த வாசகம் எப்படி வருகிறதுன்னா, முஆவியா அவர்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு இயற்கையிலேயே ஃபித்னாவை என்ன செய்யக்கூடியவர், வெறுக்கக்கூடியவர். ஆதலால் அலி அவர்கள் இறந்ததற்கு பிறகு ஆள் அனுப்பி ரகசியமான முறையில் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ஹசனிடத்திலே ஒரு ஒப்பந்தம், என்ன ஒப்பந்தம்? நாம் இருவரும் சமாதானமாகி விட்டோம் என்றால் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை நான் கட்டாயம் நிறைவேற்றி தருவேன். நீங்கள் எந்த நிபந்தனைகள் சொல்லுகிறீர்களோ அந்த நிபந்தனைகளை நான் ஏற்றுக்கொள்வேன். நீங்கள் எந்த உடன்படிக்கை பத்திரத்தில் கையெழுத்து போட சொல்லுகிறீர்களோ அதில் நான் போடுவேன் என்கிற அடிப்படையில் சமாதானத்திற்கு தன் தரப்பிலிருந்து முழுமையான பச்சை கொடியை முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் காட்டி விடுகிறார்கள். இதை ஹசன் அவர்கள் ஒரு நம்பிக்கை வருகிறது, பிரிந்து கிடந்த இரண்டு சமுதாயம் ஒன்றுபட போகிறது என்கிற மகிழ்ச்சியில் ஹசன் இப்னு அலி உடனே மக்களிடத்தில் இதை சொல்லவில்லை. ஏனென்றால் எல்லா மக்களும் எல்லா விஷயத்தையும் ஒரே மாதிரி புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஹசன் தன்னுடைய தளபதிகளில் 2 பேரை தேர்ந்தெடுக்கிறார். செய்தி வருகிறது, சமாதானமாக போகிறோம் என்கிற செய்தி முஆவியாவின் தரப்பிலிருந்து வந்துவிட்டது. இதை எப்படி நாம் செயல்முறைப்படுத்த போகிறோம் என்பதை அவர் மதிநுட்பமாக யோசித்து தன்னுடைய தளபதிகளில் 2 பேரை கூப்பிடுகிறார். ஒன்று அவருடன் பிறந்த சகோதரர், இன்னொருவரோ அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரர். ஜாஃபர் இப்னு அபி தாலிபின் மகன் அப்துல்லா இப்னு ஜாஃபரை முதலில் கூப்பிடுகிறார். அவரிடத்திலே ஒரு விஷயத்திற்காக பேச வந்த அவர் பேச முடித்து விட்டு எழுந்து போகும்போது அவர் ஆடையை பிடிச்சு இழுக்கிறார். இந்த வாங்க பிரதர், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். யா ஹுனா இஜ்லிஸ், சகோதரா இங்கே வா, இங்கே அமர், உன்னிடத்திலே நான் ஒரு விஷயம் பேச வேண்டும். அப்படியா, என்ன பேசுங்கள், நான் பேசுகிறேன். இவர் சொல்லுகிறார், சகோதரரே, அருமை சகோதரரே, நான் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று கருதுகிறேன். நான் செய்யக்கூடிய, நான் நினைத்திருக்கிற அந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்பதில் நீங்களும் எனக்கு ஆதரவாக இருப்பீர்களா? நீங்களும் என்னை பின்பற்றுவீர்களா? உடனே அவர் சொல்லுகிறார், முதலில் விஷயத்தை சொல்லுங்கள். உடனே சொல்லுகிறார், போதுதான் மனம் விட்டு தன் மனதில் உள்ள விஷயத்தை பகிரங்கமாக ஹசன் இப்னு அலி வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? கதராயித்து வனஅமிதஹில் மதீனா, நான் மதீனாவிலிருந்து புறப்பட்டு சென்று ஃபஅன்சிலஹா, என் பதவியை நான் விட்டுவிட்டு வஉகல்லி பைன முஆவியா, முஆவியாவிடத்தில் நான் என்னுடைய இந்த பதவியை ஒப்படைக்கலாம் என்று நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? முஆவியா என்னதான் ஷாம் தேசத்து அதிபராக வாழ்ந்தாலும் அவரை யாரும் அங்கே அமீர் என்று கூப்பிடவில்லை, யாரும் அவரை அமீருல் முஃமினீன் என்று கூப்பிடவில்லை. அவரை ஆமீர் என்று தான் கூப்பிடுவார்கள், கவர்னர் என்று தான் கூப்பிடுவார்கள். ஆனால் கொஞ்சம் என்னது செல்வாக்கு படைத்த கவர்னர், அவ்வளவுதான். ஆனால் இப்போது முஆவியா ஒருவரும் ஆட்சி செய்திருக்கிறார், இவர் ஒருவரும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அமீர் என்று அறியப்பட்டவர் யாரு? இவர்தான். அப்போ அமீர் என்கிற போஸ்டிங்கை நான் அதிலிருந்து நான் விலகி நான் என்ன செய்து விட போகிறேன்? முஆவியாவிடத்தில் தரப்போகிறேன். நீ என்ன நினைக்கிறாய்? உடனே அந்த சகோதரர் சொல்லுகிறார், ஃபித்னா நீண்டு விட்டது, பக்கத்து தாளத்தில் ஃபித்னா, இப்படி ஃபித்னா என்கிற இந்த குழப்பம் மிக நீண்ட நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. ஓ சகதத் ஃபீ அத்திமா, இந்த ஃபித்னாவின் பாதையில் ஆயிரக்கணக்கான உயிர் பறிபோய் விட்டது. ஓ குதியத் ஃபீஹல் அர்ஹாம், இந்த ஃபித்னாவின் விளைவால் சொந்த பந்தங்கள் எல்லாம் அறுபட்டு நிற்கிறது. ஓ குதியத்தி சுபுல், நமக்கிடையில் உள்ள எல்லா தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டு விட்டது. நிறைய பெண்கள் விதவையாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, ஜஸாக்கல்லாஹு அன் உம்மத்தி முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தின் சார்பாக நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை தருவான். ஃபஅன மஅக அலா ஹாதல் ஹதீஸ், இந்த நடவடிக்கையில் நான் உங்களோடு பரிபூர்ணமான ஒத்துழைப்பை தருகிறேன் என்று சொன்னபோது 50% நம்பிக்கை அவருக்கு வரும். ஒருத்தர் சரி கட்டியாச்சு. நான் அதனால தான் இவருடைய ஆட்சியில் உள்ள முக்கியமான தளபதிகள் பேரை சொன்னேன். ஏன்னா ஒரு தலைவர் மட்டும் நினைத்து நடத்திவிட முடியாது. தலைவர் நடத்ததை நடத்த வேண்டுமானால் தளபதிகள் வேண்டும். அடுத்து தன்னுடைய தம்பியை கூப்பிடுறார். உடன் பிறந்த தம்பி, அவருக்கு அடுத்த பர்சனாலிட்டி அங்க மதீனாவை பொறுத்த வரைக்கும் ஹசனுக்கு அடுத்த நிலையில் இருந்தவர் ஹுசைன். தம்பியை கூப்பிடுகிறார். யா அஹி, தம்பியே, கத் ரஅய்து ரஅயன், நான் ஒரு விஷயத்தை கருதுகிறேன். வ இன்னி உஹிப்பு அன் துதாபிஅனி அலைஹி, அந்த விஷயத்தில் நீனும் பின்பற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எப்படி பேசுறார் பாருங்க. முதல் ஆள்கிட்ட பேசும்போது பின்பற்றுவாயா, நான் சொல்வதை நீ கேட்பாயா அப்படின்னு கேள்வியை கேட்டாரு. அவருக்கு தெரியும் இவர் இதை ஒத்துக்கொள்வார். ஆனா தம்பி அப்படி இல்லை, கொஞ்சம் வாப்பா மாறி.
கொஞ்சம் பாப்பா மாதிரி வந்து பார் அப்படின்னு நிற்கக்கூடியவர். அப்ப அதனால தம்பி கிட்ட ஆர்டர் போடுறாரு. தம்பி இடத்துல என்ன செய்கிறார்? தம்பி வா, தலைமை ஏற்க வா என்று சொன்னதை போல் தம்பி இடத்தில் ஆர்டர் போடுகிறார். தம்பி, நான் ஒரு விஷயத்தை முடிவு செய்து விட்டேன், அந்த விஷயத்தில் நீ என்னை பின்பற்ற வேண்டும். மாஹுவா, என்ன விஷயம்? முதல்ல விஷயத்தை சொல்லுங்க. அண்ணனாக இருந்தாலும் தம்பிக்கு அறிவு இருக்கிறாரு. அண்ணனாக இருந்தாலும் எல்லா விஷயத்திற்கும் ஆமாம் சொல்லிவிட முடியாது. விஷயத்தை சொல்லுங்கள். உடனே அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இப்னு ஜாஃபரிடத்திலே அந்த அப்துல்லா இப்னு ஜாஃபரிடத்தில் என்ன விஷயத்தை சொன்னாரோ அதே விஷயத்தையும் சொன்னவுடன் இவருக்கு ஆச்சரியம் வந்து விடுகிறது. அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அலி அவர்கள் கபரிலே இப்போதுதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். நீ அலியை பொய்யராக்கி முஆவியாவை மெய்யராக்க விரும்புகிறீரா? என்ன அர்த்தம் இதுக்கு? அலி அவருக்கும் முஆவியாவுக்கும் இடையில் நடந்த பிரச்சனை கடைசி அலி கொல்லப்படுறாங்க. இப்ப நீங்க ஆட்சியை கொண்டு போய் முஆவியாவிடத்தில் ஒப்படைத்து விட்டால் பொதுமக்கள் என்ன நினைப்பார்கள்? அப்ப அலியிடத்தில் தான் தவறு இருந்திருக்கிறது. பாருங்க, மகனிடத்தில் நியாயம் இருக்க போய்தான் ஆட்சியை விட்டு கொடுத்துட்டாரு. அப்ப முஆவியா நல்ல மனிதர் தான், அலி கெட்ட மனிதர் என்று மக்கள் பேசுவார்களே என்று சொன்னபோது ஹசன் அவர்கள் பொறுமையாக சொல்கிறார்கள். வல்லாஹி மா அரத்து அம்ரன் கத் இல்லா ஹாலஃப்தனி இலா கைரி. எப்ப பார்த்தாலும் நான் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாவே சொல்லு அப்படின்னு எனக்கு ஒரு ஜோக் அடிக்கும். நான் என்ன சொன்னாலும் அதற்கு நீ ஆப்போசிட்டாவே சொல்லுவியா? வல்லாஹி லகத் ஹமம்து அன் அக்லிஃபக ஃபீ பைத்தி ஃபஅதைனஹு அலைக் ஹத்தா அக்தி அம்ரி ஃபலம்மா ரஅல் ஹுசைன் குதுபஹு. அப்ப என்ன செய்றாரு? மகன் தந்தை இடத்துல ஒரு கோபத்தை காட்டுறார். நான் என்ன சொன்னாலும் அதற்கு நீ மாற்றமாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? நான் உனக்கு அண்ணன், நான் உனக்கு அண்ணன். வாப்பா செய்த வசியத்தை மறந்து விட்டாயா? அப்படி இப்படின்னு கொஞ்சம் என்ன செய்றாங்க, கொஞ்சம் எமோஷனலா ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கொண்டு ஃபலம்மா ரஅல் ஹுசைன் குதுபஹு, அண்ணனின் கோபத்தை தம்பி பார்க்கிறார். அண்ணனின் கோபத்தை தம்பி பார்க்கிறார். என்னதான் தம்பி அந்த விஷயத்தில் முழுமையாக உடன்படாவிட்டாலும் அண்ணன் விரும்புகிறாரே, அண்ணன் செய்தால் அதில் 1000 அர்த்தம் இருக்கும் என்பதை கடைசியில் புரிந்து கொண்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிடுகிறார். அன்த அக்பரு வலதி அலி, அலியின் பிள்ளைகளில் நீதான் மூத்தவன். வஅன்த கலீஃபத்துஹு, நீதான் அவருக்கு பிறகு வந்த பிரதிநிதி. உமிர் அம்ருனால் அம்ருக தபஉன், நீங்கள் என்ன கட்டளை இடுகிறீர்களோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஃபஃஅல் மா பதாலக், உங்களுக்கு என்ன சரி என்று தோணுகிறதோ அதை செய்யுங்கள், நானும் உன்னோடு இருக்கிறேன். 100% வலது கையும் இடது கையும் அவருக்கு பக்காவா வேலை செஞ்சிருச்சு. இனி அவர் எல்லாரையும் சமாதானப்படுத்தி விடுவார். இதற்கு பிறகு இருக்கக்கூடிய எல்லோரும் இவருக்கு ஜூனியர்கள் தான். வயதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அந்த நேரத்தில் அறியப்பட்ட மிகப்பெரிய தளபதிகள் இருவர், அப்துல்லா இப்னு ஜாஃபர் இப்னு அபி தாலிப், ஹுசைன் இப்னு அலி இப்னு அபி தாலிப். இந்த இருவரும் ஒப்புக்கொண்டு விட்டால் மீது எல்லோரும் ஒப்புக்கொண்டு விடுவார்கள். அது மிகப்பெரிய சுலபம் என்பதை புரிந்து கொண்ட ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்குகிறார். என்ன? முதலில் இந்த சமாதான பேச்சுவார்த்தை அல்லது இந்த சமாதான உடன்படிக்கை அந்த சமுதாயத்தில் எப்படி சாத்தியமானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் என்னதான் இவர் இருவரையும் ஒப்புக்கொள்ள வைத்துவிட்டு இருவரையும் இவர் கருத்துக்கு இணங்க வைத்து விட்டாலும் கூட இவரை பையத் செய்தாக்கியது இந்த இருவர்கள் மட்டுமல்ல. அலி அவர்களுடைய கட்டளையை ஏற்று ஆயிரக்கணக்கான உயிர்கள் அங்கே போயிருக்கிறது. திடீரென்று சமாதானம் என்று போனால் அங்கே உயிரிழந்தவர்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும்? உயிரிழந்தவர்களை விட்டு விடுங்கள், உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அன்றைக்கு அலி பையத் பெறுவது இஸ்லாத்தின் கடமை என்று சொன்னதை நம்பித்தானே ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலிகொண்டது. அந்த ஆயிரக்கணக்கான ஆண்களில் பெண்கள் எல்லாம் விதவைகளாக இருக்கிறார்களே, அந்த குடும்பம் எல்லாம் ஷஹாதத் என்று எண்ணி இருக்க, ஹக்கிலே நாம் இருக்கிறோம் என்று எண்ணி இருக்க, திடீரென்று போய் நான் ஆட்சியை விட்டுவிட்டு முஆவியாவை தான் வீராக்கப் போகிறேன் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பின்விளைவுகள் ஏற்படுத்தும். அதனால 2 பேரையும் முதல்ல சரி கட்டி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா காய நகர்த்துறார். எல்லாம் வித்தின் 6 months. உலகத்தில் எந்த தலைவரும் இப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தவில்லை. சும்மா 2 கட்சிகள், ஒண்ணுமே இல்ல. இந்த கட்சிக்கு தொண்டர்கள் கூட இருக்கிறார்களா இல்லையான்னு தெரியாது. கட்சியின் பேரை சொன்னா நல்லா இருக்காது. இஸ்லாமிய கட்சிகள் தான். இது 2 ஒற்றுமையாகிறதுக்கு ஒரு முயற்சி. என்ன முயற்சி? 2 பேருமே லீக் என்கிற அந்த முஸ்லீம் லீக்ல இருந்து வந்தவங்க தான். என்னவா? தலைவர் நான் தான், பொதுச் செயலாளர் நீ. தொண்டர்கள் இருக்கிறாங்க கேட்காதீங்க. அவங்களுக்கு எத்தனை மாவட்டத்தில் ஆபீஸ் இருக்கு, எத்தனை இடத்துல கொடி இருக்குங்கிறது அப்புறம். சரி, குறைஞ்சபட்சம் 15-20 லீக் இருக்குது. இந்த 15-20 கொஞ்சம் 14 ஆக்குவோம், 19 ஆக்குவோங்கிற முயற்சியில ஒரு சிலர் இறங்கினார்கள். கடைசியில பத்திரிகைகள் எழுதியிருக்கிறாங்க. யாரு? ஒரு அந்த ஒற்றுமையாகலான்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி எழுதுது, நாம் பொறுப்புகளை பங்கு போட்டு 2 லீகர்களும் ஒரே லீகர்களாக செயல்படலாம் என்று எண்ணினோம். ஆனால் அவர்கள் தலைவர் பதவியையும் தரமாட்டேன் என்கிறார்கள், பொதுச் செயலாளர் பதவியையும் தரமாட்டேன் என்கிறார்கள். வேண்டுமானால் துணை பொதுச் செயலாளர் பதவியை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே, இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? இதில் தன்மானத்திற்கு எழுதி சொல்லி
காலி. எது ஒரு சும்மா தொண்டர்கள் கூட இல்லாத கட்சி 2 லெட்டர் பேடி சேர்றதுக்கு இவ்வளவு பிரச்சனை. ஆனால் இங்கே ஹசன் இப்னு அலி இப்னு அபி தாலிப் தனியாளாக இருவரும் சாம்ராஜ்யங்களை ஒன்று சேர்த்தார். அப்ப அதுக்கு பதிலுக்க வேண்டுமா இல்லையா? சும்மா நினைச்ச உடனே முடிஞ்சிருமா? இருவரையும் சரிகட்டி இரு தளபதிகளும் சரியாக வைத்துக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறார்? காரியம் நகர்த்துகிறார். அதுல முதலில் எப்படிப்பட்ட அடிப்படையில் போகிறது? ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய நியத்தை அவ்வப்போது மக்களிடத்திலே வெளிப்படுத்துகிறார்கள். வெளிப்படுத்தியதோடு மட்டுமில்லாமல் தம்முடைய சில பிரதிநிதிகளை வைத்து அது முஆவியாவின் காதிற்கும் செல்லும்படி ஒரு சில காரியங்களை செய்கிறார்கள். இதை அறிந்த அந்த ஹவாரிஜிகள், இவர்களுக்கு எதிரானவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ஒரு கட்டத்தில் ஹசன் அலி அவர்களை கொல்லுவதற்கு திட்டம் போடுகிறார்கள். ஹசன் அவர்கள் பலமுறை கொல்லுவதற்காக திட்டம் போடப்பட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த சமாதானம் இருவருக்கு மத்தியில் ஏற்பட வேண்டும் என்பதற்காகவோ என்னவோ அல்லாஹ் அவர்களை எல்லா தீங்கிலிருந்தும் காப்பாற்றினார். நீங்கள் ஏழைய கலீஃபாக்கள் வரலாறை எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கு ஒரே முயற்சி தான், அந்த ஒரே முயற்சியிலேயே ஒரே அசைன்மெண்ட்லயே அவங்க ரூஹ் பிரிஞ்சிருக்கு. ஆனால் இவருக்கு மட்டும் தான் சுப்ஹானல்லாஹ் பலமுறை முயற்சிகள் செய்தும் இறுதியில் தான் அவர் உயிர் புரிந்தது. அதுவும் அவர் ஷஹாதத்தை பெற வேண்டும் என்கிற அந்த விஷயத்திற்காக. அப்போ ஒரு கட்டத்தில் முஆவியா ரலியல்லாஹு அவர்களோடு சமாதானமாக போய்விட போகிறோம் என்கிற செய்தியை ஹசன் அவர்கள் தெளிவுபடுத்தியதற்கு பிறகு என்ன செய்கிறார்கள்? ஒரு இடத்திற்கு போகிறார்கள். தன்னுடைய இடத்தில் அங்கே அவர் தொழ வைத்துக் கொண்டிருக்கும் போது, அவருடைய தகப்பனார் இப்படி தொழ வைத்துக் கொண்டிருக்கும் போது எதிரிகளில் ஒருவர் அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்பவன் வந்து அவரை கொன்று பதம் பார்த்தானோ, அதே போன்று இவர் தொழுது கொண்டிருக்கும் போது ஹுசைன் இப்னு அப்துல் ரஹ்மான் அஸ்-சுலமி அவனும் அந்த ஹாரிஜியா அந்த கொள்கையை சேர்ந்தவன், இவனும் என்ன செய்கிறான்? விஷை தூக்கப்பட்ட ஒரு ஈட்டியை எடுத்து குத்துகிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் அந்த அவன் குத்தக்கூடிய அந்த குத்து ஆழமாக போய் பதியாமல் சாதாரணமாக ஹசன் அவர்கள் மீது பட்டவுடன் ஒரு பெரிய காயத்தோடு தப்பிக்கிறார். உடனே அந்த காயத்தை வைத்துக் கொண்டே ஹசன் அவர்கள் ஒரு உரை மக்களிடத்தில் நிகழ்த்துகிறார். என்ன உரை? பார்த்தீர்களா, நாம் இருவரும் ஒன்றுமையாக விட்டால் இதுதான் நிலையில் ஏற்படும். இப்படிப்பட்ட உயிரிழப்பு எல்லா இடத்திலும் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். இங்கே ஒருவர் இறப்பார், அங்கே ஒருவர் இருப்பார், இங்கே உயிர் வலி ஏற்படும், அங்கே உயிர் வலி ஏற்படும், இங்கேயும் பிரச்சனைகள் வரும், அங்கே பிரச்சனைகள் வரும். நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்கள், அஹ்ல பைத் என்று அல்லாஹ்வால் பாராட்டப்பட்டவர்கள். இப்படி எனக்கே இந்த கதி என்றால் ஏனைய மக்களுக்கு எப்படிப்பட்ட கதி ஏற்படும்? ஆதலால் தோழர்களே, நான் சொல்வதை கேளுங்கள், நீங்கள் தயவு செய்து சமாதானத்திற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிற ரீதியில் என்ன செய்கிறார்? ஹசன் இப்னு அலி அங்கே ஒரு அழகான உரையை நிகழ்த்தி அங்கு கூடியிருந்த அத்தனை மக்களுடைய மனதிலும் சமாதானமாக போக வேண்டும் என்கிற சிந்தனையை உண்டாக்குகிறார். வேற தலைவனா இருந்தா இப்படி ஒரு குத்து லைட்டா பட்டிருந்தா வேறு மாதிரி கிளர்ச்சி பண்ணி இருப்பார்கள். பாருங்கள், முஆவியா ஆளனுக்கு முடிக்கிறதுக்கு பண்ணிட்டாரு, வாங்க உடனே எல்லாம் போகணும். ஆனால் இவர் சமாதானத்தை விரும்பக்கூடியவராக இருந்ததனால் தன்னை கொல்வதற்கு முயற்சி செய்யக்கூடிய இவர்களுக்கும் முஆவியாவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இங்கே நாமும் கொல்லப்படுவோம், அங்கே அவர்களும் கொல்லப்படுவார்கள், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு இடையில் வேண்டாம் என்று சொல்லி அங்கே மக்களுக்கு மத்தியில் என்ன செய்கிறார்? சமாதான அந்த வித்தை மக்களுக்கு மத்தியில் பரப்புகிறார், தூவுகிறார். அடுத்து இது நடக்குது. அடுத்த ஸ்டெப் என்ன செய்யறாங்க? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஈராக்கில் இருந்து ஒரு பெரிய படையை வரவைக்கிறார். வரவைத்து அந்த படை கூஃபா என்கிற நகரத்திலிருந்து மதாயின் என்கிற நகரத்தை நோக்கி போகிறது. அந்த மதாயின் என்கிற நகரம் தான் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிற ஷாம் தேசத்திற்கு பக்கத்தில் இருக்கிற முக்கியமான மாகாணம். ஷாமை சந்திக்க போக வேண்டுமானால், ஷாமில் எத்தகைய ராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டுமானால் அங்கே நாம் முகாமிடுவதற்கு மதாயின் என்கிற நகரம் தான் ஏற்றது. என்ன செய்யறாங்க? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு படையை திரட்டிக் கொண்டு, மிக கடுமையான படை. இந்த படைக்கு பேர் என்னன்னா ஷுர்தத்துல் ஹமீஸ், ஸ்காட்லாந்து போலீஸ் என்று சொல்றோமே அந்த மாதிரி சொல்லலாம். அதாவது போலீஸ்லயே கொஞ்சம் ஹை செல்வாக்குள்ள போலீஸ். அவர்களுக்கு கூடுதல் அதிகாரம் கொடுத்து கூடுதல் ஸ்டார்ஸ் கொடுத்து வைத்திருந்தால் எப்படிப்பட்ட ஒரு காவல்துறையாக இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு காவல்துறையாக, ஸ்பெஷல் ஸ்குவாடாக என்ன செய்கிறார்கள்? ஹசன் ரலியல்லாஹு ஒரு படையை உருவாக்குகிறார். இந்த படைக்கு தளபதியாக யாரை நியமிக்கிறார் என்றால், இரண்டாம் கட்ட தலைவர்களில் சில பேரை நான் சொன்னேனே, அதில் உள்ள முக்கியமான கைஸ் இப்னு சாத் இப்னு உபாதாவை நியமிக்கிறார். இந்த கைஸ் இப்னு சாத் இப்னு உபாதா யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அன்சாரிகள் அவுஸ் ஹஸ்ரஜ் என்று 2 பிரிவுகளாக இருந்தபோது அந்த அன்சாரிகளின் பிரிவில் ஒரு தலைவர்
ஷாம் தேசத்தை நோக்கி நீங்க போங்க. சமாதானம் மனசுல இருக்குது, ஆனா சமாதானத்துக்கு வாங்கன்னு சொன்னா எல்லாரும் வர மாட்டாங்க. அதனால இந்த கூட்டத்தை அங்க எப்படி அனுப்புறாருன்னா, ஒரு போருக்கு நம்ம போறோம். ஏன்னா மதீனாவிலிருந்து எல்லா மக்களும் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஹசன், அப்துல்லா இப்னு அப்பாஸ் போன்ற சில நபி தோழர்களை தவிர எல்லோரும் ஷாம் தேசத்திற்கும் முஆவியாவிற்கும் எதிரான மனநிலையில் தான் இருந்தார்கள். காரணம், அவர்கள் பலி கொடுத்தது ஒரு அமீருல் முஃமினீன். பல மக்கள் அங்கே போர்க்களத்தில் இறந்த காரணத்தினால் பையத்தை வாங்கிவிட்டு தான் அடுத்த கதை என்பதில் எல்லோரும் மிக தெளிவாக இருந்தனர். வாருங்கள் பையத் வாங்க செல்லுவோம், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் மாறு செய்த கூட்டத்தை சந்திக்க செல்லுவோம், வாருங்கள் என்று சொல்லி அழைத்து போகிறார். அந்த மக்களும் போகிறார்கள். அப்போ ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஷாம் தேசத்து மக்களிடையே நோக்கி போகிறார். கிட்டத்தட்ட அந்த கூட்டத்தில் 12,000 மக்கள் இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் போறாங்க? அப்ப 12,000 பேர். ஏன்னா சமாதானத்துக்கு இவர் போனா, இவர் தனியாக 4 பேரை மட்டும் அழைத்து கொண்டு போனால் அது மக்களிடத்தில் அவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்காது. இங்க வந்த உடனே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கொண்டு போய் அங்கே பேச்சுவார்த்தை நடத்தினால்தான் 2 மாகாணங்களும் ஒற்றுமையாகிவிட்டது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை மக்களுக்கு மத்தியில் புரிய வைக்க முடியும் என்பதனால் ஹசன் அவர்கள் போருக்கு செல்கிறோம் என்கிற போர்வையில் போருக்கு செல்கிறோம் என்கிற பெயரை பயன்படுத்தி 12,000 பேர் கொண்டு போய் நிப்பாட்டிட்டார். இது இந்த செய்தி 12,000 பேரை கொண்டு இவர் வருகிறார் என்கிற செய்தி முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஹசன் அவர்களே மறைமுகமாக தகவலையும் கொடுக்கிறார். ஏன்னா இவங்க மட்டும் போய் நின்றா சமாதானம் ஆகாது. சமாதானம் ஆக்கப்படக்கூடிய நபர் வரணும் இல்ல, அவர்களை வரவழைக்குமா இல்லையா? சமாதானத்திற்கு நாம் போகிறோம் என்றும் இவரால் சொல்ல முடியாது, சமாதானத்திற்காக நான் உங்களை கூப்பிடுகிறேன் நீங்கள் வாருங்கள் என்றும் சொல்ல முடியாது. அப்ப இவர் என்ன செய்யறாரு? போருக்காக நாம் போகிறோம் என்கிற ஒரு செய்தியை சொல்லி 12,000 பேரை கூட்டு போய் நிப்பாட்டியாச்சு. இப்படி நாங்கள் வந்திருக்கிறோம் என்கிற செய்தியையும் மறைமுகமாக முஆவியா அவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர் என்ன செய்கிறார்? முஆவியா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். இங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ், ஹதீஸுல் குத்ஸில ஒரு செய்தி ஒன்று வருங்க. அல்லாஹ் சொல்வதாக, அதாவது அல்லாஹ் அடியார்கள் மீது எவ்வளவு இரக்கம் காட்டுகிறார், அல்லாஹ் அடியார்களுடைய உணர்வுகளை எவ்வளவு புரிந்து கொள்கிறார். நீங்கள் என்னை நோக்கி ஒரு ஜான் வாருங்கள், நான் உங்களை நோக்கி ஒரு முழம் வருகிறேன். நீங்கள் என்னை நோக்கி ஒரு முழம் வந்தால் நான் உங்களை நோக்கி ஒரு பாகம் வருகிறேன். நீங்கள் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் உங்களை நோக்கி அதே மாதிரிதான் நடந்துச்சு. சமாதான கொடியை நிலைநாட்ட வேண்டுவதற்காக ஹசன் நடந்து வந்தார். இந்த சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் அவனுடைய அருள் ஓடியே வந்தது. எப்படின்னு கேட்கிறீங்களா? முஆவியா செய்தி கேட்கப்பட்டவுடன் அவரும் ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு வருகிறார். ஆனால் வரக்கூடிய வழியில் சுப்ஹானல்லாஹில் அதீம், ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் ஜஸர் மணி என்கிற இடத்திலே முகாம் போட்டிருக்கிறாங்க. அந்த ஜஸர் மணி என்கிற இடத்திலிருந்து மஸ்கன் என்கிற இடத்தில் வர வேண்டும். அதெல்லாம் வந்து மாகாணத்துக்கு பேர், அதெல்லாம் ரொம்ப டீடைலா நம்ம போக வேண்டாம். அப்போ இங்க முஆவியா அவர்கள் படையை திரட்டி கொண்டு சுமார் 6 தினங்கள், ஏன்னா பெரிய பிளைட் அதெல்லாம் கிடையாது, அவர்கள் ஒரு குறிப்பிட்ட மைல்களை தாண்ட வேண்டுமானாலும் மலைகளை இறங்கணும் அப்படின்னு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 5 தினங்கள் பிரயாணம் செய்கிறார். இன்னும் ஒரு நாள் பிரயாணம் செய்து விட்டால் 2 படைகளும் நேருக்கு நேர் சந்தித்து விடும். இங்கேதான் எப்படி அலி ரலியல்லாஹு அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் அவரை கொல்வதற்கு ஒரு முயற்சி நடந்ததோ அதே போன்று முஆவியாவை கொல்வதற்கும் ஒரு முயற்சி நடந்துச்சு. இதே காரணங்களா எந்த கவாரிகளால் பிரிவினை உண்டானதோ, எந்த சபையினால் சமுதாய மக்களுக்கு மத்தியிலே பிரிவினை உண்டானதோ அதே சபையினால் அல்லாஹ் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துகிறார். முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் 5 தினங்கள் பிரயாணம் செய்து மஸ்கன் என்கிற இடத்தில் தன்னுடைய முகாமை இட்டவர்கள் அங்கே ராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது எதிர்பாராத சில நபர்களால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கொலை முயற்சிக்கு ஆளாக்கப்படுகிறார். எப்படி ஹசன் அவர்கள் சிறுகாயத்தோடு தப்பித்தார்களோ அதே போன்று ஒரு காயத்தோடு முஆவியாவும் தப்பிக்கிறார். இந்த 2 பேர் படைக்கும் கொஞ்ச தூரம் தான் இருக்கிறது போது முஆவியா இங்கே தாக்கப்பட்டு விட்டார், ஒருவரால் கொல்லப்பட்டு விட்டார் என்கிற செய்தி இவர்களுக்கும் தெரிகிறது. இங்கே ஹசன் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறார். பாத்தீங்களா, என்னை கொன்றது முஆவியா என்றால் இப்போது முஆவியாவை கொல்வதற்கு நான் ஆள் அனுப்பினா, என்ன கொல்வதற்கு ஆள் அனுப்புறீங்க என்று சொன்னீங்க, முஆவியா அனுப்புற என்று சொன்னீர்கள். இப்போது முஆவியாவை கொல்வதற்கு நான் ஆளை அனுப்பவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். நம்முடைய படையில் இருந்து எல்லாரும் நீங்கள் இங்கே தான் இருக்கிறீர்கள். ஆனால் அங்கே முஆவியா ஒரு கொலை முயற்சிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார், அவரும் ஒரு காயத்தோடு தப்பித்திருக்கிறார். அப்ப இப்படியானால் என்ன நடைபெறுகிறது? நாம் இருவரும் சண்டை போடுவதற்கு தகுதியானவர்கள் அல்ல, நாம் இருவருக்கும் இடையில் ஒரு சிலர் நமக்கு மத்தியில் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியை சொன்ன உடனே அந்த படை கொஞ்சம் யோசிக்கும். சண்டைக்காக போன 12,000
ஆமா, இங்கே அலியை கொல்றதுக்கு ஒரு கூட்டம் முயற்சி பண்ண மாதிரி தான் முஆவியாவையும் கொல்வதற்கு கூட்டம் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறது. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? ஷாம் தேசத்து மக்கள் நமக்கு எதிரானவர்கள் அல்ல, நாமும் ஷாம் தேசத்து மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆதலால் நாம் என்ன செய்யலாம்? ஒண்ணு பகிரங்கமாக ஹசன் சொல்கிறார், பார்த்தீர்களா என்னுடைய தாத்தா சொன்னாங்க, எனக்கு எது என் மூலம் என்னை காரணமாக வைத்து முஸ்லிம்களில் 2 பிரிவினர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒற்றுமையை உண்டு பண்ணுவான் என்கிற விஷயத்தை பகிரங்கமாக அங்கே ஹசன் இப்னு அலி இப்னு அபி தாலிப் தன்னுடைய கூட்டத்து மக்களுக்கு மத்தியில் எல்லாம் சொல்லி எல்லா மக்களும் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லாமல் என்ன செய்கிறார்கள்? சமாதானத்திற்கு ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில் அங்கே இருக்க எப்படி சமாதானம் ஏற்பட்டது, அதற்கு பிறகு ஹசன் அவர்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள் என்கிற விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைய உரையில் பார்க்கலாம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எண்ணங்களை ஏற்று இந்த சம்பவங்களின் மூலம் நிறைவேற்றத்தை தருவானாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹ் அல்ஹம்துலில்லாஹி. தயவு செய்து யாரும் தப்பா நினைக்காதீங்க.